இபி கனெக்ஷனுக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஆதார் அப்டேட் ஆச்சா இல்லையா, மெசேஜ் வரவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும். ஸோ இதை எப்படி செக் பண்றது பார்ப்போமா? நான் சொல்ல போற இந்த மெத்தட்ல நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட இபி கனெக்ஷனுக்கு ஆல்ரெடி மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். மொபைல் நம்பர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் எடுத்த உடனே அந்த பில் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும். அது போக ஷட் டவுன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே மெசேஜ்ல வரும். ஸோ அந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. டைரக்டா ஸ்கிப் பண்ணி எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம். இப்போ ஒருவேளை மொபைல் நம்பரை நான் அப்டேட் பண்ணல அப்படின்னா மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்றது அதை முதல்ல பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்கை டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டைப் பண்ணி ஓபன் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப்ல இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்கும், ஓனரா டெனன்ட்டா அப்படினா. நீங்க ஒருவேளை டெனன்ட்டா இருந்தாலுமே உங்களுடைய நம்பரை நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதுக்கு ஓனரோட நம்பர் ஆல்ரெடி அப்டேட் ஆகி இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஓனர் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டெனன்ட் நம்பரையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓனர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஓனரா இருந்தீங்க அப்படினா கீழ ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல ஓனர் கம் டெனன்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் வரும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ உங்களோட சர்வீஸ் நம்பர் கேட்கும். அந்த சர்வீஸ் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ ஓபன் ஆன பேஜ்ல மேல உங்களோட சர்வீஸ் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழ எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். ஏற்கனவே நீங்க நம்பர் கொடுத்திருந்தீங்க அப்படினா அந்த இடத்துல காமிக்கும். அந்த நம்பர் உங்க கையில இருந்தது அப்படினா அதை யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இத ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த நம்பர் ஒருவேளை உங்க கையில இல்ல அது உங்களோட நம்பரே இல்ல அப்படினா நீங்க கீழ பாத்தீங்கன்னா புது நம்பர் வந்து அப்டேட் பண்ண சொல்லிருக்கோம். அந்த இடத்துல இப்போ எந்த நம்பர் நீங்க அப்டேட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. இத என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தா அடுத்த பேஜ் போகும். இந்த இடத்துல ஓடிபி கேட்கும். உங்க மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு இதுல எது வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை ஸ்கேன் பண்ணி 300 KB குள்ள வச்சு அதை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஆரோ கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்லோட் அப்படினு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும். முக்கியமா நீங்க ஓனர் ஆப்ஷனுக்காக அப்டேட் பண்றீங்க அப்படினா உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற நேமும் சர்வீஸ் கனெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய நேமும் சேமா இருக்கணும். சேமா இருந்தா மட்டும் தான் அப்ரூவ் ஆகும். இப்போ கடைசியா கீழ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படினா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படினு சொல்லி காமிக்கும். அதுல உங்களோட சர்வீஸ் நம்பர், நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பர், இதுக்கு இத அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். அவ்வளவுதான், இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு சரியா இருந்தது அப்படினா 2 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள உங்களோட நம்பருக்கு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. மொபைல் நம்பர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி மொபைல் நம்பர் ஏற்கனவே இருந்தது அப்படினா இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்கை டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஓபன் பண்ண முடியல அப்படினா யூடியூப்ல இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களுடைய சர்வீஸ் நம்பர், மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். இது ரெண்டுமே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படினா உங்களோட பில் டீடைல்ஸ் எல்லாமே அந்த பேஜ்ல வந்து ஓபன் ஆகும். அதை தேடி பாத்தீங்க அப்படினா ஆதார் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அது பக்கத்திலே அப்டேட்டட் அப்படின்னு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படினா உங்களோட ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஒருவேளை லிங்க் யுவர் ஆதார் அப்படின்னு இருந்தது அப்படினா நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணது இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படினா நீங்க ஏற்கனவே பண்ணது வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் ஆயிருந்திருக்கலாம். சோ திருப்பியும் கூட நீங்க லிங்க் யுவர் ஆதார் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏற்கனவே நம்ம வீடியோல சொன்ன மாதிரி நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன். அதையும் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க.